Hello friends, welcome to Ray's Kitchen. இப்போ தான் என்ன சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் ரியல் கட்லட் செய்ய போகிறோம். என்னதான் ரியல் கட்லட் யோசிக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் பொலசிக்கு எடுத்துக்கிறேன். இதை தோலை நீக்கி உப்பு மஞ்சள் அதோட குறைக்க போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க. அதோடு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொண்டுட்டு நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயும் பச்சை வாசனை ஓரளவு போனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இந்த உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நாங்கள் செமன் சேர்க்குறோம். இந்த செமன் நான் 2 பீஸை தூளாக்கி சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த செமனை நல்லா எங்களோட கருவேப்பிலை இஞ்சி பூண்டோட மிக்ஸ் பண்ணி அப்போ அதோட வாசனை இல்லை போகும். இப்போ நாங்கள் இதுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த செமனுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறதால சூப்பராக வரும் அவியல். ஸோ கண்டிப்பாக மிளகு அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட மிளகாய்த்தூள், அதோடு மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஃபிஷ் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நல்லா எங்களோட மசாலாவெல்லாம் வதங்கியாச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் மேஷ் பண்ணி வச்ச எங்களோட பொலசிக்கவை சேர்த்துக்கொள்ளலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு அதோட மசாலா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நாங்கள் 2 அவிச்செடுத்த உருளைக்கிழங்க பொடியாக்கி சேர்த்துக்கொள்ளலாம். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்குறதால தான் எங்களுக்கு கட்லட்டுக்கு ஷேப் பிடிக்கலாம். அதனால தான் உருளைக்கிழங்கு சேர்க்குறோம். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் மிளகு ஃபிஷ் மசாலா சேர்த்து லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி கொள்ளலாம். இந்த லாஸ்ட் ஸ்டெப் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நாங்கள் ஷேப் பிடிச்சி கொள்ளலாம். இப்போ ஆறியாச்சு. இப்போ ஷேப் பிடிக்கிறேன். நான் ரவுண்ட் செய்யாமல் வடமாய் தட்டி கொள்கிறேன். நீங்கள் இப்படி ரவுண்டாக கூட செய்யலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணியாச்சு. நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்ததால் ஈஸியாக ரவுண்ட் பண்ணலாம். இப்போ அதை நான் வடை ஷேப்பில் தட்டி கொள்கிறேன். நீங்கள் அப்படியே கூட எங்களோட மாக்கலவை பிஸ்கட் தூள் எல்லாத்துலேயும் போட்டு பிரட்டலாம். இப்போ நான் கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் சேர்த்த மாக்கலவையில் போட்டு பிரட்டிட்டு மறுபடியும் பிரெட் கிராம்ஸ், அதாவது எங்கள் ஸ்ரீலங்காவில் பொறுத்தவரையில் இப்போ பிஸ்கட் தூள்னு கூறுவோம், அதில் போட்டு நல்லா பிரட்டி நார்மலாக நாங்கள் எப்படி கட்லட் செய்யணுமோ அந்த ஸ்டெப் தான். நல்லா பிரட்டி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த மாக்கலவைக்கு பதிலாக எக்கில் கூட பிரட்டி எடுக்கலாம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செஞ்சு டீப் ஃப்ரை பண்ணி உங்களோட சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ரியல் கட்லட்டை நீங்கள் எப்படி டேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். குயிக்காக எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணிக்கொண்டு உங்களை மறுபடியும் கண்ணுக்கு சூப்பரான ஒரு ரியல் கட்லட்டோட பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ என்ன எல்லா வீடியோ மிஸ் ஆகாமல் பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. பாருங்கள், யம்மியான எங்களோட ரியல் கட்லட் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு கிழங்கு பொலசிக்காய் அதோட செமன் எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற நிறைய ரெசிபீஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல்